வணக்கங்க. பண்ணிக்கலாமா? நம்ம Good கடைசி evening. கிளாஸ்ல Good evening, sir. வணக்கம். வணக்கங்க. கடைசி கிளாஸ்ல நம்ம 1890ல இந்தியன் சோசியல் ரெஃபார்மர் அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர் வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லைங்களா? அதானுங்க. ஆமாங்க சார். Yes, sir. எஸ் சார். ஓகேங்க. ஓகே. இதுல படிச்சாச்சு இது வரைக்கும்? எஸ் சார். ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் அருணாலட்சுமி மேம். சொல்லுங்க சார். டி சுப்பிரமணியரோட அவர் எழுதின புக்கோட நேம் என்ன? சுப்பிரமணிய ஐயரா சார்? ஜி சுப்பிரமணிய ஐயர். சுய அரசாட்சி வினாவிடை. ஓகே. அடுத்து ஆயிஷா ஹசில் மேம் உங்களுக்கானது. ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நியூஸ் பேப்பர் தொடங்கியிருந்தார் இல்லையா? அது யாரெல்லாம் சேர்ந்து தொடங்கியிருந்தது? சார் ஜி சுப்பிரமணிய ஐயர், அவர் கூட வீர ராகவாச்சாரி பிளஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிப்ளிகேன் 6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து ஐஸ்வர்யா கார்த்திகேயன் மேம் உங்களுக்கானது. எஸ் சார். ஓகே. மெட்ராஸ் மகாஜன சபாவோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா இருந்தது யாரெல்லாம்? செக்ரட்டரி. அனந்த சார்லு சார். ஓகே. வேற அவர் மட்டும் தானா? அப்புறம் வீர ராகவாச்சாரியா சார். ம் எம் ஓகே. விகவா. ஆ சரி. அடுத்து பானுபிரியா மேம் உங்களுக்கான கேள்வி. பூலித்தேவரோட ஒரிஜினல் நேம் என்ன? அவரோட ஒரிஜினல் நேம். பானுபிரியா மேம் இல்லைங்களா? அடுத்து கனகா மேம் சொல்லுங்க. கனகா மேம் இல்லைங்களா? ஃபாத்திமா மேம் நான் பேசுறது கேக்குது இல்லையா? எஸ் சார். சார் அப்புறம் ஏன் ஆன்சர் பண்ண மாட்டீங்க? சார் சத்தப்பர் தேவன் சார். காத்தப்பன். ம் ஓகே. காயத்ரி மேம். கே ஓகே சார். ஓகே. அடுத்து காயத்ரி மேம் உங்களுக்கானது. ஃபர்ஸ்ட் இன்ஜூர்டு பர்சன் இன் 1806 ரிவோல்ட் யாருங்க? முதலாக காயம்பட்ட நபர் யாருங்க? சார் கேக்குதாங்க சார்? சொல்லுங்க சொல்லுங்க. சார் அப்படியே ஹேங் ஆயிடுச்சுங்க சார் ஃபோன், சாரி. ஓகேங்க. 1806 ரிவோல்ட்ல முதல்ல காயம்பட்ட நபர் யாரு? எதுலைங்க சார்? 1806 ரிவோல்ட் 1806 வேலூர் புரட்சி நடந்தது இல்லைங்களா? அதுல ஆமாங்க முதல்ல சார். காயம்பட்ட நபர் யாருங்க? சாரி சார், ரிவிஷன் இன்னும் பண்ணலைங்க சார். நேத்து அட்டன் பண்ண முடியலன்னா கிளாஸ். சரி ஓகேங்க. அடுத்து பிரியா இன்னைக்கு ரிவிஷன் சதீஷ். பண்ண. சார் சொல்லுங்க. சார் சாரி சார், லெஃப்ட் ஆயிடுச்சு. அதான் இப்ப உள்ள வந்துட்டீங்களே சொல்லுங்க. சார் கார்பரல் பிஎஸ்சி. சரி ஓகேங்க. அடுத்து ராதிகா மேம் உங்களுக்கானது. எம்என்ஏவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம்னு பார்த்தோம் இல்லையா? அதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? லட்சுமி நரசிம்ம செட்டி சார். ஓகே. சஃப்ரினா சவுல் மேம் உங்களுக்கானது. அவரோட நியூஸ் பேப்பர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருங்க? 1844 சார். கிராஸ் அவுட். ஓகே. அடுத்து சுகன்யா மேம் முதல்ல இந்தியாவில் தொடங்கப்பட்ட நியூஸ் பேப்பரோட பேர் என்ன?
கிரசன்ட் கஜு லட்சுமி நரசுல செட்டி வந்து தொடங்கினது கிரசன்ட் சார். நான் கேட்டது இந்தியாவிலேயே முதல்ல யாருன்னு கேட்டேன். இது ஹிந்து சார். 1780 வந்து பெங்கால் கெசட் அப்படிங்கிற ம் பத்திரிக்கை சார். ஜேம்ஸ் ஓகே. அகஸ்டஸ் ஷக்கி அப்படிங்கிற ஒரு ஹிக்கி படம். ஜக்கீல் ஹிக்கி. சரி. அடுத்து தமிழ் எஸ் மேம் உங்களுக்கானது. எஸ் சார். ம். நம்ம கட்டபொம்மன் வந்து எவ்வளவு டாக்ஸ் பெண்டிங் வச்சிருக்கிறதா ஜாக்சன் சொன்னாரு. 1000 அவரு சொன்னது வந்து 3310 10. 10 பக்கோடா. ஓகே. அடுத்து கன்யா கனி. நீங்க கட்டபொம்மனோட மினிஸ்டரோட நேம் என்ன? கன்யா கனி. நீங்க உள்ள வந்தாச்சு. அப்போ நான் அன்மியூட் பண்ணி பேசணும் இல்லையா? யாரோ ஆப்பிள்னு நேம் வச்சிருக்கீங்களா? அது என்ன உள்ள வர்றதும் வெளில போறதுமா இருக்கு? சார் அது நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன் சார். சரி ஓகே. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு சார். சரிங்க மேம். அன்மியூட் பண்ண முடியலைங்களா? அப்படி ஒரு மொபைலா? சரிங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார். ஓகே. நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அப்படின்னா 1885 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இந்திய நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து. சரி, எழுத தொடங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கிறது ஆஃப்டர் 1885. ஆயிரத்தி 885க்கு பின், அதாவது அடுத்து 1835க்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது முதல்ல நம்ம ஹைரார்கி எழுதிடுவோம். அதுக்கப்புறம் டீட்டெயில பார்க்கலாம். சரியா? சார் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் சார். 1885ஆம் ஆண்டு. சார் கேளுங்க சார் இந்த நரசு கேளுங்க. செட்டி இறந்தது வந்து 1868 அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்கல்ல சார். அது ஆ, மெட்டீரியல் ஆமா. 1866 அப்படின்னு இருக்கு. எந்த மெட்டீரியலுங்க? நம்ம மெட்டீரியல் இல்லையா? ஆ அகாடமி மெட்டீரியல்ல சார். ஆனா 1868 தான் சரியானதுங்க. அதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரியா? ஓகே சார். சரி. 1885க்கு அப்புறம் இங்க இந்தியால என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? 1885ல இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணியாச்சு. தமிழ்ல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுதல் அல்லது உருவாக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமான ஈவெண்ட் 1897 பாலகங்காதர் திலகர் சிறைக்கு சென்றார். பாலகங்காதர் திலக் ஜெயிலு. அடுத்து 1905ஆம் ஆண்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். தமிழ்ல வங்க பிரிவினை. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தமிழ்ல வங்க பிரிவினை ஒண்ணு. இன்னொன்னு ஸ்வதேசி மூவ்மெண்ட். தமிழ்ல சுதேசி இயக்கம். தமிழ்ல சுதேசி இயக்கம். இது 1905. அடுத்து 1906 ஆல் இந்தியா முஸ்லிம் லீக். அகில இந்திய முஸ்லிம் லீக். அகில இந்திய முஸ்லிம் லீக். கூடவே எழுதிட்டு வாங்க. மெதுவா எழுத வேண்டாம், கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிட்டு வாங்க. எழுதுறதாங்க. அடுத்து 1907ஆம் ஆண்டு சூரத் பிளவு. சூரத் ஸ்பிளிட். சூரத் பிளவு. தமிழ்ல சூரத் பிளவு. 1911 ஆஷ் மர்டர். ஆஷ் கொலை. ஆஷ் கொலை. எழுதியாச்சா இத? எஸ் சார். எஸ் சார். ஓகே. அடுத்து 1916 லக்னோ ஒப்பந்தம். லக்னோ பேக்ட். லக்னோ ஒப்பந்தம். SILF சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல உரிமை சங்கம்.
சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இதுக்கு இன்னொரு பேரு ஜஸ்டிஸ் பார்ட்டி அல்லது நீதி கட்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டி அல்லது நீதி கட்சி. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தமிழ்ல தென் இந்திய நல உரிமை சங்கம். லக்னோ ஒப்பந்தம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதே வருடத்துல தொடங்கப்பட்டதுதான் HRM, ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தமிழ்ல தன்னாட்சி இயக்கம். ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தமிழ்ல தன்னாட்சி இயக்கம். 1916. 1919 ரவுலட் சட்டம், ரவுலட் ஆக்ட். அதே வருடத்துல ஜாலியன் வாலாபாக் மசாக்கர், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. கிலாஃபத் இயக்கம், கிலாஃபத் மூமெண்ட். அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, தமிழ்ல இந்திய அரசு சட்டம் 1919. இந்திய அரசு சட்டம் 1919. அடுத்து 1920ஆம் ஆண்டு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், தமிழ்ல ஒத்துழையாமை இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். 1921 டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட், தமிழ்ல கள்ளுக்கடை மறியல் போராட்டம். டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட், கள்ளுக்கடை மறியல் போராட்டம். ஒன் செகண்ட், சார்ஜ் பண்ணுங்க. டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட், கள்ளுக்கடை மறியல் போராட்டம். 1922 சௌரி சௌரா நிகழ்வு, சௌரி சௌரா இன்சிடென்ட், சௌரி சௌரா நிகழ்வு 1922. 1923 சுயராஜ்ய கட்சி தொடக்கம், சுயராஜ்ய கட்சி தொடக்கம். 1923 சுயராஜ்ய கட்சி தொடக்கம். 1927 சைமன் கமிஷன், சைமன் குழு. எதுவும் வேகமா போற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களால எழுத முடியலனாலும் நீங்க சொல்லுங்க, அப்பதான் கொஞ்சம் மெதுவா போக கொஞ்சம் முடியும். ஸ்லோ சார். ஓகே, சரிங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, சைமன் கமிஷன், தமிழ்ல சைமன் குழு. இந்த லேட்டா வரக்கூடிய ஆட்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றது லேட் ஆயிடுதுங்களா, இல்ல வீட்டுல இருந்துட்டு உள்ள வர்றதுக்கு லேட் ஆயிடுதுங்களா? ம், சரி. இன்னொன்னு, இப்ப நடத்துறது இருக்கு இல்லையா, இது திங்கட்கிழமை டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட் முடிஞ்சதும் ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த டெஸ்ட்டை, சரியா? அந்த லைவ் டிஸ்கஷன்ல இந்த லேட்டா வந்துட்டு நான் இன்னும் ரீகால் பண்ணல, படிக்காம இருக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க எல்லாம் அங்க ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணணும். அதுக்காக மனசாட்சிக்கு துரோகம் பண்ணி எங்கேயாவது கூகுள்ல பார்த்து எழுதுறது பெரிய விஷயம் இல்லை. அது நீங்களே உங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிரும். 100% மனசாட்சியோட அந்த டெஸ்ட்டை எழுதி முடிக்கணும், சரியா? அன்னைக்கு சாயந்தரம் லைவ் டிஸ்கஷன் இருக்கும். அந்த அந்த டைம்லயே உங்களோட மார்க் என்ன எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணிடணும், ஓகேவா? முதல்ல சொல்லிட்டேன். சும்மா ஏனோ தானோன்னு வந்துட்டு போறதுக்கு இல்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம 1.5 மணி நேரம் செலவு பண்றோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம லைஃப்ல இந்த ஒரு 6 மாசங்கிறது நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். அதை சும்மா வீணாக்கிற கூடாது, ஓகேவா? அதனால இந்த 2 நாள் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. அடுத்து 1927 சைமன் கமிஷன், சைமன் குழு. 1930 சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். தமிழ்ல சட்ட மறுப்பு இயக்கம். இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நடந்தது 1930. அடுத்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இன்னொரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம்.
1935. ஆயிரத்தி 1937 இந்திய தேசிய காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஏற்கனவே ஒரு வேர்ல்டு வார் நடந்திருக்கும். அது 1914